வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் பருவதமலையில் இருக்க 5 பாதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்தாலும் உங்களுக்கான சரியான லொக்கேஷன் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி காப்பி பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பருவதமலையோட அடிவாரத்துக்கு வரதுக்கான லொக்கேஷன் உங்களுக்கு கிடைச்சிரும். நாங்கள் அப்படி தான் இங்கே வந்தோம். இந்த ஊர் பார்த்தீங்கன்னா தென்மாதிமங்கலம். இதுலேருந்து இடதுபுறமாக திரும்பினோம்னா நம்ம பருவதமலை அடிவாரத்துக்கு போயிடலாம். நீங்கள் பேருந்தில் வரீங்களா, இந்த இடத்துல தான் நிறுத்துவாங்க. இங்கேருந்து நீங்கள் ஆட்டோ பிடிச்சி போகிற மாதிரி தான் இருக்கும். ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் பருவதமலையோட அடிவாரம் வந்துருங்க. இங்கே நீங்கள் கோவிலுக்கு ஏதாவது பூஜை பொருள் வாங்கினா இங்கேயே வாங்கிக்கலாம். திருவண்ணாமலை, செங்கம், போலூர் இந்த பேருந்து நிலையத்திலேருந்து நீங்கள் இந்த இடத்துக்கு வரணும்னா தென்மாதிமங்கலம் பேருந்து நிறுத்தத்தில் மறக்காமல் இறங்கிடுங்க. பார்க்கிங் மக்களே, இங்கே தான் நம்ம பார்க்கிங் போட்டு அங்கே நடக்க போகிறோம். அந்த கேட்டுக்காங்க அங்கே போயிட்டு செக் போஸ்ட் என்ன மூடி இருக்கு. பார்க்கிங்ல ஏகப்பட்ட வண்டி நிக்குது. அது மாதிரி தனித்தனி ஏழை அரக்கூழ் அதனால போகணும். ஆமா ஆமா அதான் மேல தான் கோயிலே. நைட்டே வரீங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்க்கிங் முடிச்சுட்டு இந்த இடத்துல ஒரு குளியல் அறை இருக்கு. செக் போஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா என்னடா 10 வயசுக்கு உட்பட்ட சிறியர்களே மேல வந்து அனுமதி இல்லைன்னு சொல்றாங்க. இப்ப எங்க அம்மா இங்கே தான் உட்காந்துருக்க மாதிரி தெரியல. உள்ள வந்து அலோடு பண்ணுவாங்கன்னு தெரியல. இல்லை எந்த பிளாஸ்டிக் ஐட்டம் எடுத்துகிட்டு வந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா டெபாசிட். இது நீங்கள் ரிட்டர்ன் கொடுத்தீங்கன்னா அந்த 10 ரூபா கொடுத்துருப்பாங்க. நான் பணக்காரன், நான் கொடுக்க மாட்டேன், நான் தேவையில்ல 10 ரூபா அங்கே அப்படிலாம் போட்டு வராதிங்க. நீங்கள் திரும்பி ரிட்டர்ன் எடுத்துகிட்டு வந்து தரத்துக்காண்டி தான் இந்த ஸ்கீமை வச்சுருக்காங்க. 5 பேர் போகிறோம். ஒரு ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு இருக்காங்க. இது வந்து ரிட்டர்ன் கிடையாது, இது நம்ம உள்ளே போகிறதுக்காண்டி. பாதை எனக்கு தெரிஞ்சு இங்கே சிமெண்ட் ரோடு முன்னே இருந்திருக்கு. அதில் வாங்கலாம் முன்னாடி போயிருக்கலாம். இப்போ நிறைய வண்டி வர்றதுனால ரிட்டர்ன் வரதுக்கு சிரமமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி இதுலேருந்தே நடக்க விட்டாங்க. காலையில் இப்போ 9:30 மணிக்கு ஏற ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் வந்த வழி பார்த்தீங்கன்னா விருத்தாச்சலத்துலேருந்து திருவண்ணாமலை வந்து திருவண்ணாமலைலேருந்து காஞ்சிங்கிற கிராமத்து வழியாக நாங்கள் வந்திருக்கோம். பௌர்ணமி நாள் தவிர்த்து மற்ற நாட்களில் மாலை 3 மணிக்கு மேல் மலையேற அனுமதி இல்லை. அதாவது பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் 3 மணிக்கு கூட மலை ஏறலாமா. 5 பேர் வந்திருக்கோம், குழந்தையோட வந்திருக்கோம். 10 வயசு குழந்தை 10 வயசுக்கு கீழே இருக்கோம் அப்படின்னா மலை ஏறதுக்கு அனுமதி கிடையாது. நாங்கள் வீரபத்திரர் கோயில் வரைக்கும் தான் இவங்களை விட்டு போயிடுவோம். 1 என் தங்கச்சி 1, 2 குழந்தை 1, 3 அந்த 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீரபத்திரர் கோயில் இருப்பாங்க. உணவுலாம் எப்படி எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா வீரபத்திரர் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா 3 வேளையுமே அன்னதானம் நடக்குது. நான் வீடியோலேயே பார்த்தேன், இருந்தாலும் வெளியே நான் கேட்டுக்கிட்டேன் அன்னதானம் போடுறாங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டேன். அதெல்லாம் உண்டுங்கன்னு சொன்னாங்க. அதெல்லாம் போய் கூப்பிட்டு போகிறோம் தைரியமாக. நாங்கள் ஒரு 6 மணி நேரம் ஏறிட்டு வந்தோம். மதிய சாப்பாடு கீழே சாப்பிடுவாங்க. எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் அன்னதானம் வந்து மேலே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து மதிய உணவை பற்றி பயப்படாமல் நீங்கள் வந்துடலாம். வீடியோ பார்த்தேன், பாப்பாவை தூக்கிட்டு போகலாமா அந்த அளவுக்கு இருக்கா அப்படின்ட்டு. எனக்கு வீடியோவில் பார்த்த வரைக்கும் பாப்பாவை தூக்கிட்டு போனால் ரிஸ்க் அப்படிங்கிறதுனால கீழே விட்டு போகிறோம். எப்பயுமே நம்ம ரிஸ்க் எடுக்க விரும்பக்கூடாது. நம்ம போயிட்டு பார்த்துட்டு வந்து அந்த பாதை நல்லா இருக்கு, அதில் நம்மளால கூட்டு போக முடியும் அப்படின்னா மட்டும் போகணும். சிமெண்ட் ரோட தான் இருக்குது கொஞ்சம் தூரத்துக்கு. இதில் 5 பாதை இருக்குன்றாங்க. ஒவ்வொரு பாதையும் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். இதில் பருவதமலை நீங்கள் வராமலே பருவதமலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துடலாம். ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். இங்கே வரலாமா, வர வேணாமா, எத்தனை வயசுக்குள்ளே வரலாம், எத்தனை பேர் இங்கே வராங்க எல்லாமேங்கிறது. இதெல்லாம் இருக்குது. இங்கே வந்து ஏதாவது வேட்டையாடுறது, கறி சமைச்சு சாப்பிட்றது அப்படின்னு நம்ம பசங்க எதுவும் வேலை கொடுத்துறாதீங்க. 1972 தண்டனைப்படி நீங்கள் பாதுகாப்பு சட்டத்தைப்படி தண்டிக்கப்படுவீர் அப்படின்னு எச்சரிக்கை பண்ணுறாங்க. படுத்துக்கம்மா, படுத்துக்கிட்டா பாருங்க, ஜாலியாக படுத்துட்டு வர தான். பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஓடை இருக்குது. பார்த்தீங்கன்னா கம்பி போட்டிருக்காங்க, அந்த பக்கம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ரோட்ல எவ்வளோ மணி நேரம் நடக்கிறோங்கிறத நான் சொல்கிறேன். இதுலேயே வந்து 2-3 கிலோமீட்டர் வந்துடும் நினைக்கிறேன். நடந்த வரைக்குமே 1 கிலோமீட்டர் நடந்திருப்போம். இங்கேருந்து பார்க்கல உங்களுக்கு ரொம்ப சின்னதாக தெரியும். கிட்டக்கு வர வர அதோட உயரம் அப்படி ஏறிட்டே இருக்கு. அதே மாதிரி நம்ம ஒரு அடி வைக்க வைக்க பின்னாடி போயிட்டு இருக்க மாதிரியும் இருக்கு. சொல்ல இன்ஸ்டாகிராம்ல பார்த்தது எல்லாம் டிஃப்ரெண்டா இருக்கு. இந்த பாதையில இன்ஸ்டாகிராம்ல பார்த்தப்ப பக்கத்துலயே இருந்ததுலாம் எல்லாம் வேணா மலையே பக்கத்துல இருந்தேன். வீரபத்திரக்கு வந்து பக்கத்துல இந்த மாதிரி காட்டினாங்க. ஓகே, இப்ப என்ன 1 கிலோமீட்டர் 2.5 கிலோமீட்டர் நடக்கிற மாதிரி இருக்கு. ஆமா, நடந்து போனா மட்டும்தான் மலை ஏற முடியும். அடிவாரத்துக்கு போற வரைக்கும் வண்டியில எதுவும் கிடையாது. வருங்காலத்துல ஏதாவது எலக்ட்ரிக் வண்டி பழனியில் விட்டுருக்க மாதிரி விட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நிறைய பேர் வந்தா விடுவாங்க. வீரபத்திரர் கோயில் வந்துருச்சு. முடிஞ்ச அளவுக்கு கால் நேரத்திலே வாங்க. இப்போ இன்னைக்கு வந்து வெயில் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால பிரச்சனை கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு கால் நேரத்திலே வந்தீங்கன்னா இந்த குருவி கத்துறது, இந்த காற்று எல்லாத்தையும் ரசிச்சுட்டு நீங்கள் இனிமையாக ஏறிட்டு இனிமையாக இறங்கிடலாம். வெயிலில் வந்தீங்கன்னா நொந்து ரூல்ஸ் ஆகிடுவீங்க, பார்த்துக்குங்க. வீரபத்திரர் கோயிலுக்கு நம்ம வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அன்னதானம் நடந்துட்டு இருக்கு. இங்கே எல்லாமே பசங்களாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, நீங்கள் பார்க்கலாம். அது இல்லாமல் வரவங்களுக்கு இன்னும் சாப்பாடுலாம் ஆக்கிட்டு இருக்காங்க.
சாமி கும்பிட்டு வந்துட்டோம். எல்லாமே இங்கேயே ஆல்ட்டு போயிடும் பாப்பாவெல்லாம். எடுத்துட்டு போக கூடாது, நிறைய விதிமுறைகள்லாம் போட்டிருக்காங்க. நீங்க சங்கு மேளம் இந்த மாதிரி எதுவும் எடுத்துட்டு போக கூடாது. தீப்பற்ற கூடிய பொருட்கள் எதுவும் எடுத்துட்டு கூட வாகனத்துக்கு முக்கியமா தடை விதிக்கிருக்காங்க வீரபத்திரர் கோவில். இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வரவங்கலாம் மறக்காம இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மழை தொடங்குற வரைக்கும் கூட வரேன்னு சொல்லிட்டாங்க. என்ன பிளான் பண்ணோமோ அதை அப்படியே கொலா பண்ணிட்டாங்க. எங்க அம்மா மலையை பார்த்துட்டு ஆர்வம் வந்துச்சு. எங்களை வந்து என்னன்னு தெரியல, அந்த மாதிரி சத்திப்பிரியாருக்கும் ஆர்வம் வந்துருச்சு ஏறுறதுக்கு. வாங்க பார்க்கலாம், எதாக இருந்தாலும் பார்த்துக்க வேண்டியதான். அடிவாரம் வரைக்கும் கொஞ்சம் ஏறுற வரைக்கும் போயிட்டு அவங்க ரிட்டர்ன் வந்துடுவாங்க, இல்லை வெயிட் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து மேலே ஏறுவோம். யாரும் குழந்தைய தூக்கிட்டு மலை ஏறாதீங்க. இதில் தாண்டினோடனே ஒரு கிணறு ஒன்று இருக்குது. போன உள்ள போட்டால் இறங்குறதுக்கு படிக்கட்டு கூட இல்லை. சிவன் கோயில் ஒன்று இருக்குது. சரியான திருவருள், நல்ல காட்சிங்க இங்கே காலையிலேயே. இது வேறு என்னங்க வேணும்? ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. வனதுர்க்கை கோவில் பக்கத்துலேயே. இப்படி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி சாலையிலே வந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா படிக்கட்டு இங்கேருந்து தொடங்குது. இங்கேருந்து கிளம்புறோம். ஒரு சாமி இருக்காங்க, சாமி கும்பிட்டுறேன், வெயிட் பண்ணுங்க. ஐயனார் இருக்காப்புல, ஆண்டா முருகர் இருக்காப்புல. படிக்கட்டு தொடங்குறதுல ரோகரா. படிக்கட்டு பாதை பார்த்தீங்கன்னா ஏற தொடங்கிட்டோம். ஒரு இடத்துல சமமாக அப்புறம் ஒரு படி வச்சுருக்காங்க. ஏறத்துக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. எல்லா படிக்கட்டுலையுமே பொட்டு வச்சுருக்காங்க. ஆளுமேனு யார் வச்சுருக்காங்கன்னு தெரியல. ரிட்டன் இவங்க படிக்கட்டு பாதை ஏறிட்டு ரிட்டன் வரேன்னு சொல்லிட்டு ஏறுறாங்க. எம்மா என்ன அவங்களுக்கு தெரியல. பயணமே ஆரம்பிக்கல, இப்போதான் படிக்கட்டில் கும்பிட்டு விபூதி போட்டிருக்காங்க. அதுக்கிட்ட கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போகலாமான்னு கேட்குறாங்க. என்னது ரீல்ஸை பார்த்துட்டு பிரியா படிக்கட்டு பாருங்க தொடர்ந்து ஏறுது, அழகா இருக்குது. இனியா பாருங்க, இனியா ஹாய் சொல்ற, இனியா ஹாய் சொல்ல. பார்க்க மாட்டேது. அருமையா இருக்கு இந்த காட்டுக்குள்ள படி ஏறுறது. ஒரு பக்கம் வேர்க்குது, ஒரு பக்கம் ஜில்லுன்னு காத்தடிக்குது இல்லடா. சபரிமலை இங்க சிட்டிலாம் இந்த இடத்துல தான் பர்வதமலை அழகா தெரியுது. வியூ இங்கிலேருந்து செம்மையா இருக்கு. பாக்கிறதுக்கு ஒரு ஹாரர் சீன்ல வர மாதிரி இருக்குங்க. அப்பெல்லாம் இல்லைங்க, சும்மா ஏதாவது பேச கூடாதுங்க. 100வது படி 110வது படியில இருக்கோம். பின்னாடி பாருங்களேன், இந்த கேமரால அதிகமா தெரியல. இப்ப தெரியுதா? திருவண்ணாமலை நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சது. அருமையா இருக்கு. கேட்டு பாதையே இது வந்து பாத்தீங்கன்னா செம்ம அருமையா இருக்குங்க. சுத்தியும் பாருங்க இயற்கை பச்சை செடி தான். காட்டுக்குள்ள மட்டும் யாரும் போயிடாதீங்க. நான் வந்து இலந்தக்காய் பறிக்கிறேன், அப்படி நெல்லிக்காய் பறிக்கிறேன் மட்டும் யாரும் போகாதீங்க. ஏன்னா கண்டிப்பா அங்க பாத்தீங்கன்னா நஞ்சுள்ள விஷ பாம்புகள் இருக்க, ரெண்டுமே ஒண்ணு தானா, நஞ்சுள்ள பாம்புகள் இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. அடர்ந்த வனமா இருக்குங்க. இந்த படிக்கட்டு சூப்பரா இருக்குது. ஐயப்ப சாமி ஒருத்தருங்க ஏறி வராப்புல. நீண்ட நாள் பயணமா இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ அவருக்கு. சொல்லு பிரியா, நீ என்ன சொல்ற? காட்டுக்குள்ள போற மாதிரி. முன்னாடி போனவர் வந்து ஐயப்ப பக்தர் இல்லையாட்டுக்கு. அவர் வந்து பாத்தீங்கன்னா முருகர் கோயிலுக்கு மாலை போட்டு போறாரு. செம்மையா இருக்குங்க அந்த இடம். வெயில்ல வந்தா கூட இதை உணர முடியாது. பின்னாடி பாருங்களேன் எப்படி இருக்கு பாருங்களேன். சூப்பரா இருக்கு. ஒரு பாட்டு போடுங்க யாராவது. எப்பாடி செம்ம அழகா இருக்கு. அதான் அம்மாவை அங்கேயே விட்டு வரல, இந்த படிக்கட்டு வரைக்குமே கூட்டு வந்தேன். அவங்களும் ஏற முடியாது நினச்சி தான் விட்டு எல்லாம் பிளான் பண்ணேன். அவங்க இல்லை, நான் வந்து என்னால் ஏற முடிற வரைக்கும் வரேன், நான் ரிட்டர்ன் வந்துக்கிறேன். நாங்கள் இந்த இடத்துல பாருங்கள், இப்போ உங்களுக்கு வீடியோ நம்ம கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியுது, ஆனால் இந்த இடம் கொஞ்சம் பிரைட்னஸ் கம்மியாக இருக்குது, அருமையாக இருக்குது. 1 மணி நேரமாக இந்த இடத்துல தான் ரீச் ஆகிருக்கோம். அதாவது சில இடங்களில் புகைப்படம் எடுத்துகிட்டு சாமி கும்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு 1 மணி நேரமாக அந்த படிக்கட்டு பாதை தான் ஏறிட்டு இருக்கோம். பாறை இருக்குது, இந்த பாறைகள் எல்லாருமே அவங்க பேரை எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. வீடியோவில் பாரு ரொம்ப வெளிச்சமாக இருக்கு, கரெக்டாக இருக்குது. நேரில் என்ன நம்ம எடிட்டிங்கை குறைச்சி பார்க்கலாம். ஏன்னா மேலே தண்ணி போகிற பழுப்பு அப்படின்னு இவன் தான் சொன்னான், எனக்கு தெரியல. ஆனால் அதுக்காண்டி தான் இருக்கும், வேறு எதுக்கும் பழுப்பு போகாது. மேலே கரையாம்புத்து இருக்குது, ஆனால் இதில் இப்போ வந்து நாகராஜா இருக்காரான்னு தெரியல. எனக்கு இது விநாயகர் மாரி இருக்குங்க. உங்களுக்கு இது எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். தும்பிக்கை அந்த பக்கம் கண்ணு விநாயகர் ஷேப்லேயே இருக்குது. இது ஏதாவது நம்ம கிளப்பி விட்டு போகணும், மக்கள் வந்து திருப்பி அதை சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதுக்காண்டி தான் இது. இங்கேருந்து ஏறி வரோம். இது முன்னாடி போயிட்டு இருக்காங்க. மலை இங்கே இருக்குங்க. சத்தம் கேட்குதாங்க, யாரை கத்துறாங்க. இதில் வாய்ஸ் கேன்சலேஷன் போட்டுருக்கு, கேட்காதுன்னு நினைக்கிறேன். மலையில் வந்து குரங்கோட சேட்டை நிறையா இருக்கு. அதுக்கு ஒரு ட்ரிக்கு, குச்சி கிடைக்காத பட்சத்துக்கு கத்துங்க, எல்லாம் கத்துனா
தலை தெறிக்க ஒரு குரூப்பே போயிடுச்சு. அந்த குரங்கு குரூப்பே இந்த பக்கமே இல்ல. இனியா கத்துச்சா இவர் என் பொண்ணு செம சிரிப்பு சிரிக்கிறா பாருங்க. பாதை வந்து பாத்தீங்கன்னா முடியுது. மலை இவ்வளவு தூரத்துல தெரியுது. இதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா மணல் தான் நடக்கிறதுக்கு. இருக்காட்டுக்கு இன்னும் படிக்கட்டு தெரியாம சொல்லிட்டேங்க, நன்றிங்க, மன்னிச்சிருங்க. இங்க ஒரு கோவில் இருக்கு. இங்கே கல் அடிக்க வச்சுட்டு போயிருக்காங்க. உங்களோட குரங்கோட தொல்லை தான் அதிகமாக இருக்குங்க. இதுக்கெல்லாம் உணவு கிடைக்கலாம்னு நினைக்கிறேன் காட்டுக்குள்ள. அதனால தான். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா செங்குத்தான படிக்கட்டுலாம் ஏறுது. ரெஸ்ட் எடுத்து ஏறதுனால எங்களுக்கு அடி இருக்குதான். 4000 அடி குச்ச வச்சிருக்கா. 4000 அடி இருக்குங்களா? 4000 அடி இருக்குங்களா? அப்பா அடி அப்பா வர்றேன். ஏண்டா லேட்டா வந்த நேட்டா அட்ரா வீரபத்திர கோயிலே இருமான்னு சொன்னேன். கேட்டியா? கேட்காம வந்து ஜாலியாக மலை ஏறிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் அந்த மலை ஏறினது இல்லைனால கொஞ்சம் ஆர்வமாக வந்துட்டாங்க. 11:12க்கு 11:12 இப்போதான் 1200 படிக்கிறதுக்கு வந்திருக்கோமே. இதோட பாதை இதோட முடிஞ்சிருச்சு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா பாறை தான் இருக்கு. அம்மா இனியா எல்லா தங்கச்சி 3 பேத்தையுமே கீழே அனுப்பி விட்டாச்சு. ஏன்னா இதுக்கப்புறம் அவங்க ஏறி வந்தாங்கன்னா மழை வர மாதிரி இருக்கு. எதுவும் நடுவில் வந்து தங்குறதுக்கு மண்டபம் இருக்காங்கிறதும் சரியான தகவல் கிடைக்கல. அதனால இது வரைக்கும் நீங்கள் மலையை ஏறி வந்து போதும் அப்படின்னு சொல்லி கீழே அனுப்பி விட்டாச்சு. வாசந்தப்பா பாறையில் இப்போதான் ஏறி வராங்க. இப்போதான் பெரிய மலை ஏற மாதிரி இருக்கா? சூப்பரா இருக்கு. முன்னாடி படிக்கட்டு ஏறி வந்தோம். ஐயோ மழை வர பெய்யுது. வந்துடுச்சு. எங்களுக்கு ஐயப்ப சாமி தான் வந்து இப்போ நீங்கள் பாறையில் ஏற மாட்டாங்க குழந்தைய வச்சுக்கிட்டு, அங்கே வரைக்கும்லாம் கூப்பிட்டு போவாதீங்க, இதிலே எடுத்துகிட்டு போவாங்க, இது வரைக்கும் வந்தது போதும் அப்படின்னு சொன்னாங்க. கடவுளாக வந்து சொன்ன மாதிரி இருந்தது. நாங்களே கூட்டு போய் விட்டுறோம் பத்திரமானாங்க. அவங்க கூட அனுப்பி விட்டாச்சு. பையா இருப்பான்னு நினைக்கிறேன். அவங்க கூட யார் கூட வராங்க. தம்பி எப்படி இருந்தது மலை? தம்பி சிவாயா எப்படி இருந்தது மலை? நல்லா இருந்துச்சா? பையன் எல்லாமே ஏறி இறங்குனியா? பையன் எல்லாமே ஏறி இறங்கியிருக்கான் தம்பி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு கோயில் இருக்கு, முருகர் இருக்காரு. எனக்கு யாருமே எதிர்பார்க்காத ஐயப்பன் இருக்காரு பாருங்க. செம்மல்ல, சரியான காட்சி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் விநாயகர் ஒன்று இருக்காங்க, இந்த பக்கம் சிவன் கோயில் இருக்கு. சிவன் பாருங்க. பாறை பாதை வந்து வீடியோல பாக்குறதுக்கு கொஞ்சம் இது ஏறதுக்கு அவ்வளோ அருமையா இருக்குங்க. சூப்பரா இருக்குங்க. பசங்க கையில குத்திட்டியா? பசங்க கையில மாதிரிலாம் இந்த பாதை வந்து பார்த்தீங்கன்னா சரிப்பட்டு வராது. இதுலேயே இப்போ ஃபோன் வீடியோ எடுத்துக்கலாம் போனோம், கண்டிப்பாக போய்க்கணும். மழை வந்துச்சுன்னா காலி தான். பாதை எனக்கு யாரும் யூடியூப்ல நான் பார்த்ததில்ல. கொகை மாதிரி இருக்கு பாருங்க, அடர்த்தியான காடு மாதிரி இருக்கு பாருங்க. இது காட்டையும் நீங்கள் வந்து அனுபவிக்கணும் அந்த அழகெல்லாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா, இது வந்து ஒரு சிறந்த மலைன்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பாக உங்களால் ஏற முடிஞ்சுன்னா மழை இல்லாதப்போ ஒரு முறை வந்துட்டு போயிடுங்க. சூப்பராக இருந்துட்டு போகல. ஏறது ரொம்ப நல்லா சொல்லிட்டு இருந்தது பர்வத மலை போகணுன்ட்டு. சரியான செங்குத்தா பாறை ஏறுது. மூச்சே லாங்கா எடுத்து பொறுமையா விடு. இந்த காரணத்தை பார்த்துக்க, இதுல ஏறி வரணும். அது மட்டும் இல்லாம இந்த பக்கம் எந்த எவ்வளவு ஏற்றக்கு பாருங்க, நின்றுட்டு பாருங்க. என் இடுப்பு அளவுக்கு பார்த்தீங்கன்னா பிரியா இந்த மாதிரி பாப்பா வீட்டுக்கு சத்தியமா ஏறவே முடியாது. நீ வராத வரைக்கும் நல்லது தான். அதை முடிச்சோம், அதை கிட்ட வர போதுன்னு நினைச்சோம். இன்னும் பார்த்தீங்கன்னா இங்கே தாங்க இருக்கு. இங்க பாருங்க, பண்ணுங்க. பேக் வந்து பின்னாடி வச்சுட்டாங்க சட்டைக்குள்ளார. வேற வழி தெரியல, எல்லாருமே பேக் மாட்டிட்டு போறவங்களாம் கடிக்குதான். வேற என்ன பண்றது, நம்ம சேஃப்டியா போய்க்க வேண்டியதானே. இந்த ஐடியாவை இங்க இருக்கவங்க நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க, அதான் அவங்ககிட்ட நான் காப்பி பண்ணிட்டேன். இது வந்து ஏரியாவுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீரபத்ர சாமி கோயில் வழியா வழியா தான் வந்தோம். இப்போ இதுல வந்து பார்த்தீங்கன்னா கடலாடி பாதைன்னு ஒரு பாதை இருக்கு. இதெல்லாம் யாருமே வரல எனக்கு தெரிஞ்சு. இவங்க எல்லாருமே இதுல தான் வந்து ஏறிட்டு இருக்காங்க. இறங்குறவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த வழியா தான் இறங்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா கம்பி பிடிச்சி பாதை வந்துட்டோம். கம்பி பிடிச்சி ஏறுற பாதை வந்துட்டோம். முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா கம்பி பிடிச்சி ஏறுறது தான். 2 பாதை இருக்கு. கம்பி பாதையில் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் போல்ட் வச்சிருக்காங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும், இந்த பிள்ளைங்கலாம் இதில் சர்க்கிள் விட்டு வரோம், அவரை டேமேஜ் ஆகும், திருப்பியும் செலவு பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்காண்டி தான் இந்த போல்ட் வச்சுருக்காங்க. எட்டா பெரிய வீடியோவை மறைக்கிற பாருங்க எப்படி இருக்குன்னு.
கம்பி பாதையே பாருங்க, எவ்வளோ தூரத்துலேருந்து ஏறி வந்திருக்கோம் பாருங்க. இது சரியான தூரத்துலேருந்து ஏறி வந்திருக்காங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஏறிட்டே தான் இருக்குது. கம்பி பாதை பார்த்தீங்கன்னா அதோட முடிஞ்சிச்சு. இங்க ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, இங்கேருந்து எல்லாமே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. கம்பி பாதை முடிஞ்சுச்சுன்னா ஃபோட்டோ எடுத்துக்கலாம், பிளேஸ் நிறையா இருக்குது. நிறைய பேர் எடுத்துகிட்டு இருக்காங்க நினைக்கிறேன். இடத்துல உட்காந்து ரசிங்க, உடனே உடனே ஏறி போயிடாதீங்க. என்ன சந்தப்பா, இந்த கேமராவில் அவளுக்கு ஃபோக்கஸ் பண்ண முடியல. அந்த இடத்த ஃபோக்கஸ் பண்ண முடியுமா பார்க்கும், ஃபோக்கஸ் பண்ண முடியல. செம்மையாக இருக்கு பருவதமலை. இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட நெருங்கிட்டோம். இந்த வியூ பாயிண்ட்லாம் பாருங்கள். இந்த மரத்தில் நிறைய துணி கட்டிருக்காங்க, எதுக்குன்னு தெரியல. எடுத்துகிட்டு வர கர்ச்சிப்பு தான் எடுத்து கட்டிட்டு போயிருக்காங்க. அதான் என்ன வேதனையாக இருக்குது. இந்த மாதிரிலாம் கட்டக்கூடாதுன்னு என்னோட கருத்து. உங்களோட கருத்து என்ன நீங்கள் சொல்லுங்கள். வேண்டதில்லை, இந்த மரம் இன்னும் கொஞ்சம் நாள் இதுமாரி இறுக்கி மூச்சு விடாமல் அது போயிடும். பாருங்க ஏங்க, எங்கே பாருங்க ஏங்க. கடந்து இந்த ஏணி படிக்கிட்ட வந்துட்டோம். இது எனக்கு பார்த்தாலே பயமாக இருக்குங்க. பார்த்தீங்கன்னா ஏணியில் வந்து ஏறுறது இல்லைங்களா, இங்கண்டா தான் ஏறுறப்ப இருக்கலாம். இது இறங்குறதுக்கு மட்டுங்களா, இது இறங்குறதுக்கு மட்டுங்களா முடிஞ்சு. பார்த்தீங்கன்னா இப்போ கடப்பாறை பாதை அங்கே பாருங்க ஏறிட்டு இருக்காங்க, தெரியுதுங்களா. அங்கேனா போய் நான் வீடியோ ஃபோனே கையில் எடுக்க மாட்டேங்க, எனக்கு உயரத்துக்குன்னா நடுக்கும். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். அது அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இறங்கிடலாம், வரக்கலாம். இந்த பாதையில இறங்க தேவையில்ல. மக்களே, சரியான ஹைட்டை வந்து கடந்து வந்துட்டேன் சத்தியமாக. நான் திரும்பி பார்த்தேன்னா என்னால் கண்டிப்பாக வந்திருக்கவே முடியாது. எனக்கு ஹைட்டை கண்டாலே பயம். இந்த ஹைட்டை கண்டா பயம் அப்படிங்கிறவங்க திரும்பி பார்க்காம வந்துடுங்க. வர வேணான்னு சொல்ல, திரும்பி பார்க்காம வந்துடுங்க. பிரியா எனக்கு முன்னாடி ஏறி வந்து உட்காந்துருக்கு. செம்ம ஜிரம் காத்தடிக்குது, சரியான ஹைட்டு ப்ரோ. பாருங்க மழை அங்கே இருக்கு. இப்படிலாம் இருக்கும் தெரிஞ்சா நான் வந்திருக்கவே மாட்டேங்க. இங்கெல்லாம் இந்த போட்டுக்கெல்லாம் பள்ளம், இதில் ஓரமாக வந்தேன் நான். செம்ம ஹைட்டு, இங்கே ஒரு மட்டமாக இருக்குது. அந்த மாதிரி பிரியா எப்படி இருந்துச்சு? எத்தனை நாள் கனவு நிறைவேறி இருக்கு? எனக்கு ஆனால் அல்லுங்க, என்னை வந்து பயன்படுத்தி எனக்கு கால்லாம் வேர்க்குது. பாருங்க கால்லாம் வேர்க்குது. ஏறி வந்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கோம். நான் இறங்கி பார்த்தேன்னா பின்னாடி திரும்பி பார்த்தேன்னா கண்டிப்பா ஏற இருக்க மாட்டாங்க, எனக்கு ஹெலிகாப்டர் வச்சு தான் கூட்டு போயிருக்கணும். குடும்பத்தோட கடப்பாறை பாதை முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சம் படிக்கட்டு தான், இரும்பு படிக்கட்டு தான் இருக்கும் போல. எனக்கு பயமா இருக்குங்க, அதெல்லாம் காட்ட முடியாதுங்க. இடையெல்லாம் எடுத்து இங்க இருந்தே காமிச்சிக்கிறேன். அப்புறம் ஏறிட்டு இருக்காங்க பாருங்க. படிக்கட்டு மட்டும் தான் இருக்கு, கம்பு பாதையா என்னன்னு தெரியல. இது பாதை பேர் என்னடா சொந்தப்பா? கடப்பாறை தான் ஏறி வந்தோம். இது படிக்கட்டு தான் இருக்கு. அதை எப்படி தெரியுது பாத்தீங்களா? இதுதான் பாதை, படிக்கட்டுக்கு முன்னாடி இருக்க பாதை. வானரத்தோட சேட்டை தான் அதிகமா இருக்கு, ரீல்ஸ்லேயே பார்த்ததுங்க. ஆனா ரொம்ப பயமா இந்த ஏரி வந்ததுக்கு. ஆனா ஏரி வந்து இந்த அழகெல்லாம் பார்க்கக்குள்ள ஒருத்தன் தோணுதுங்க. இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிணறு வந்து பண்ணி வச்சிருக்காங்க. குரங்கு பாருங்க எந்த அளவுக்கு சேட்டை பண்ணுதுன்னு. அப்பாடி சூப்பரா இருக்கு, தான் செம்ம அருமையா இருக்கு. ப்ரோ யாரு ப்ரோ அவரு? ஹாய் சொல்லிட்டு போங்க ப்ரோ. ஹாய் ப்ரோ. வந்துட்டு இருக்க ஆஞ்சநேய வராங்க தான் இப்போ பார்த்து இருந்துக்கு தான் சாந்து குச்சி. குச்சி இருந்தால் தான் அது பயப்படுது, இல்லை பயப்பட மாட்டேது. கடிச்சு விட்டுரும் எல்லாத்தையும். பாருங்க எங்க நடந்து போயிட்டு இருக்காங்க. இதான் தெரியல, சரியான ஹைட்டு இருக்கு. கிட்ட வந்து இந்த படிக்கட்டுல தான் எல்லாமே ஏறுறாங்க அங்காண்ட போறதுக்கு. அங்க ஒரு வழி இருக்கு, இது என்ன வழின்னு தெரியலன்னு சொல்றாங்க. செல்வழிக்கே தான் கொடுத்துருக்காங்க, இங்க இருக்க யாருக்குமே தெரியாம இருக்கு, எல்லாமே கேட்டுட்டு இருக்காங்க. இதுதான் இறங்குற வழிங்களாம், இதை போற வழின்னு சொல்லிட்டாங்க. அதுல எழுதிருக்கிறது கரெக்டு தான். இதான் போயிட்டு இருக்கோம். ஏங்க இது செம்மையா இருக்குங்க, இங்க பாருங்க. என்ன பிரியா சொல்ற? அதான் இது ஆர்வம் வந்தா போதும், ஸ்ட்ரென்த் இருக்கு உனக்கு, தைரியம் இருக்கு, எனக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு. எனக்கு தைரியம் இருக்கு, எனக்கு வந்து ஸ்ட்ரென்த் இருக்கு, என் மனைவிக்கு தைரியம் இருக்கு. 2 பேரும் ஒன்னா மேரேஜ் பண்ணதுனால தான் எங்களால் ஓட்ட முடியுது. அந்த மலையை என்னால் ஏற முடிஞ்சு காரணம் என் மனைவி தான். உண்மையிலேயே அவள் ஏறதை பார்த்து அவளுக்காண்டி தான் நான் ஏறினா கீழே இறங்கி போயிருப்பேன்.
இதான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்த வழி அங்கே உங்களுக்கு காமிச்சு பார்த்தீங்களா ஒரு படிக்கிட்டு இந்த வழி தான். ரொம்ப தூரம்லாம் இல்லை, ஆனால் அது இறங்குறது ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்காமல் இதுலேயே இருங்க. 2 பக்கமும் பாறை இருக்குது, சேஃப்டியாக இருக்கும். அப்படிதாங்க நானே சொல்லிக்கிறேன் எல்லாத்துக்கிட்டையும். பாருங்க எந்த இடத்துல வந்து வராங்கன்னு. இது இந்த இடத்துலலாம் நான் வந்து திரும்பி அந்த இடத்துலையும் திரும்பி பார்க்கல, அதனால தான் ஏற முடிஞ்சது. இன்னொன்று சொல்லணும்னா நான் திரும்பி பார்த்துருந்தா அவ்வளோதான் பண்ணிகிட்டே இருக்குன்னு தோணுதுறேன். எப்பா இதெல்லாம் ஏறி வந்தேன்னு சொல்லணும், நம்பவே முடியல. முன்னாடியே இருக்கு சாப்பாடு போடுவாங்க. இது கோவில். இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் கான்கிரீட் போட்டிருக்காங்க பாருங்க. செம காத்தடிக்குதுங்க, காத்து தள்ளுது. கோவில் கிட்ட நம்ம வந்துட்டோங்க. அம்மையும் அப்பனும் மேலே இருக்காங்க. ஓம் நமச்சிவாய அரோகரா. டவர் நினச்சேன், கடைசியில் இடி தாங்கி போல. இடி தாங்கியோட கான்செப்டே அங்கேருந்து கம்பி எடுத்துகிட்டு வந்து அந்த எலக்ட்ரிக் எல்லாம் கீழே எடுத்துகிட்டு வந்து தரையில் கொடுக்குறது தான் அதோட வேலையா அப்படின்னு 8ஆம் படிக்குள்ள சொன்னாங்க. அப்படிதான் ப்ரோ. நம்மளுக்கு ஒன்று இருக்கு, மரக்கதவு பாருங்க. சிவன் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அம்பாள் இருக்காங்க. சாந்தப்பர் எட்டி பார்க்குறாரு. இப்பெல்லாம் யாரோ ஒரு தலைவர் இருக்காங்க, யாருன்னு தெரியலண்ணா. இது சும்மா தான் நாட்டுக்கு. விபூதி வாசம் இந்த மழை ஃபுல்லாக அடிக்குதுங்க. இங்கே பாருங்க ஏதோ பார்த்துட்டு இருக்காப்புல. ஐயப்பா தெய்வமா சரியான ஆயங்க. இங்கே ஒரு சுனை விட்டுருக்கு. இதில் கூட பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்லாம் கிடக்குது. தற்காலத்துக்கு பயன்படுத்திக்கலாம் இந்த தண்ணீரை, குடிக்க முடியாது. ஆனால் செம்ம காற்றடிக்குதுங்க, ஆளே தள்ளுற காற்றடிக்குது. இந்த இடத்துல விபூதி இந்த பக்கமாக கீழே கொட்டி வச்சிருக்காங்க, பனிப்பாறை மாதிரி இருக்குது. அந்த காற்றும் விபூதியும் கலந்து மண்டக்குள்ள சிவமயமாக இருக்குதுங்க எனக்கு. ஏன்னா இவங்க வந்து ஆச்சரிய கோரி பரட்டா கோரி இவங்க எல்லாருமே. ஏங்க இது உள்ள இப்படியா காத்தோட தள்ளிட மாட்டுக்கு பார்த்தோம். இந்த இடத்துல போறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நடுங்குதுங்க. சாமி கும்பிடா கோவில் அந்த பூஜை எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டாங்க. செம்மையா இருந்துச்சு. நாங்களே கையால பூஜை பண்ணுவோம், வீட்டு பூஜை. சந்தப்பா உன்னோட கருத்து என்ன? வெள்ளையா இருக்கு பாருங்க, ஃபுல்லாவே பனி நினைச்சிடாதீங்க. பக்தர்கள் செய்யற விபூதி அபிஷேகம் தான் இங்க எல்லாமே இருக்குது. இந்த மரத்தை கூட பாருங்க, பனி பேஞ்ச மாதிரி இருக்கு பாருங்க. எந்த இடத்துல நிக்கிற பாருங்க. ஐயப்பா. ஏய் ஏய் சில வாழைப்பழத்தூள்லாம் சாமியெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இங்கே கையால் பூஜை பண்ணிட்டு இப்போ சாப்பிட்றதுக்கு வந்துட்டேங்க. அன்னதான கூடத்துக்குள்ளே போக போகிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே சாப்பிட்டு வெளில வந்துட்டு இருக்கிறாங்க. இங்கேருந்து அழகு ரசிக்கிறதுக்கே வேற மாதிரி இருக்குங்க. வந்து பார்த்தீங்கன்னா 12 to 2 தான் மதியம் சாப்பாடு டைம் கொடுக்குறாங்க. 2 காலம் கொடுக்குறோம். கேட்டு முடியிருக்கு. என்ன நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஃபோன் நம்பர் வெயிட் பண்ணலாம் பாருங்க. காலையில் 8 to 10, மதியம் 12 to 2, இரவு இந்த பௌர்ணமி நினைக்கிறேன் 7 to 10. படத்தில் 2 வருஷமா டிக்கெட் வச்சுட்டு மழை வச்சுக்கிட்டு அந்த படிக்கட்டு போகணும் ஆசையாக இருக்குது. இந்த சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா இதோட மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஹோட்டல் போனால் ஒரு 5 நிமிஷம் நிற்க மாட்டோம். இந்த மலையில் சாப்பாட்டுக்கு காமராக வெயிட் பண்ணால் கிடைக்கும். எனக்கு கீழே அங்கே போகிற சாப்பாடு கிடையாது. ஸோ அதனால் வந்து வெயிட் பண்ணி வாங்கணும். அவர் வந்து மேலே எங்களுக்கு என்ன போச்சாங்கன்னா ஒரு பொருளோட மதிப்பு தெரிஞ்சு நம்ம நடந்துக்கணும். இந்த சாப்பாடு மட்டும் இது வீட்டில் தான் சாப்பிட மாட்டேன். இதுங்க ஒரு வேல்யூ என்ன தெரிஞ்சு இதுக்கப்புறம் சாப்பிடுவோம். இந்த பையன் வந்து தூக்கிட்டு வந்திருக்காங்க, பார்த்து வந்திருக்காங்க. அந்த பையன் வந்துருக்காங்க. எனக்கான சரியான பையன் உள்ள அந்த சாமி வந்து வீடியோ சொல்லிட்டாங்க. அந்த நம்ம எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா கீழே ரொம்ப சின்னதாக இருக்கு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பயமாக இருக்கும். மேலே பார்க்கலாம் இயற்கையாக அவங்க செயற்கையாக கட்டுறாங்க. இயற்கையாக சொல்லி கிடையாது, கொஞ்சம் தனி இடத்துல கட்டிருக்காங்க. கட்டிருக்காங்க உட்காந்து பிரியா இதில் வந்து இறங்கி பார்க்க தான் இறங்கி ரொம்ப சிரமமாக இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏரி வந்த பாதை, இது போன பாதை கோயிலுங்க இருக்குது. இது வந்து நம்ம வெளியேற வழி. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏணி வெளியே இறங்க மாதிரி இருக்கும். எனக்கு இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவங்க. எனக்கு இதை கண்டலாம் இது மேலே அந்த மலை உச்சி உயரம் சீக்கிரம் இது எனக்கு அவ்வளோக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயம். பார்த்த ஓரளவுக்கு பயம் இல்லாமல் தான் இருக்குது. ஆனால் அந்த ஏணி தான் இருக்கும் தெரியல. பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கோட்டை மாதிரி கட்டுறாங்க. இது வந்து ஏணி கீழே வாங்க மேலே கட்டும். மேலே இது வந்து இறங்கி வந்தது. இது கீழே இறங்கி இந்த படிக்கட்டில் இறங்கணுமா என்னமாக்கா இது? இந்த மாதிரி ஏணி வந்து பார்த்தீங்கன்னா இறங்கிட்டு ஒரு இடத்துல ஒரு பெண்ட் இருக்கு. அதை விட கொஞ்சம் பரவாயில்ல. பெண்ட் இருந்தால் கொஞ்சம் இருக்கு, கொஞ்சம் பயந்தரியமாக இருக்கு. பயந்தரியமாக அந்த பாதை ரொம்ப பத்திலாம் இருக்கு. ஏணி தான் இருக்கும். பார்க்கல ஏணி வச்சுக்கிறாங்க. இன்னும் கீழே இறங்கி போகணும். ஃப்ரீயாக முன்னாடி இறங்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு போயிட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து ஓடிட்டே இருக்கலாம். எனக்கு கையில் போய் பருவமலை ஏணி படி தான் இறங்க வழி எல்லாமே இறங்கி இருக்காங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா அது வரைக்குமே இருக்கு. அது ரீச் ஆகிட்டா முடிஞ்சு. இதாங்க இறங்கி அந்த பாதை. இது போன வழி பருவமலை தான் இறங்கி அந்த பாதை. இறங்கினது கொஞ்சம் பரவாயில்லைங்க. ஆனால் இது போன வழி இருக்கு பாருங்க, சரியான இதுங்க. யாராவது இந்த ஹைட்லாம் பார்க்க பிடிக்கும் அப்படின்றவங்க இதில் வந்துங்க பாதை போங்க. இதாங்க இறங்கி அந்த பாதை. பாதையில் ஏணி வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. இது இதுக்கப்புறம் போக வேண்டியதான். இது போன வழி. இந்த வழியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்காத நிறையா இருந்துச்சு. இது மாதிரி யாராவது வச்சுக்கலாம். அது கொஞ்சம் இந்த எனக்கு வந்து ஹைட்லாம் பிடிக்கும், நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு அந்த மாதிரி வழி தான் கரெக்ட். இவங்க இந்த ஹைட்லாம் பயன்படுத்தி ஏறினாங்க. இவங்க ஏறினப்பல ஆனால் இறக்கத்தில் இந்த மாதிரி இறங்குற பாதையில் நம்ம கிங்கு நம்ம போயிட்டே இருக்கிறோம். இப்போ வந்து வாட்டர் பாட்டில் டெபாசிட் 10 ரூபா வாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 ரூபா கூட வாங்குங்க.
ஆனால் இங்கேருந்து ஒரு பிளாஸ்டிக் பொருள் எடுத்து ஒரு வாட்டர் பாட்டில் உங்கள்கிட்ட அந்த ஸ்டிக்கர் வாட்டர் பாட்டில் தாண்டி ஸ்டிக்கர் பாட்டில் வரப்போ கிடையாது. அப்படி ஒரு பாட்டில் எடுத்து கொடுத்தா நீங்கள் 10 ரூபா கொடுங்க. ஏன்னா இப்போ யாராவது ஒருத்தவங்க வந்து ஒரு 5 பாட்டில் அவங்க போயிட்டு இருக்கலாம், உங்களுக்கு 50 ரூபா. யாருமே வந்து பிளாஸ்டிக் எடுத்து பின்னாடி போக நான் 5 பாட்டில் நான் எடுத்து மாட்டேன். ஒருவேளை அதை பார்த்து இந்த கிராம மக்களோ இப்போ அவங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து 20 பாட்டில் போட்டாங்க, ஒரு 200 ரூபா கிடைக்கும், அவங்க வந்து போவாங்க. அப்படிங்கிற ஒரு வாழ்வு மக்கள் இந்த இடத்துல வந்து பிளாஸ்டிக் கிடைக்கும் 10 ரூபா தூக்கி போட்டு போயிருக்காங்க. நிறைய பார்க்கணும் வரது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பாட்டு பாட்டில் கிடக்கு. இப்படி வச்சிங்கன்னா அது வந்து கொஞ்சம் இங்கே வந்து பிளாஸ்டிக் ஃபுல்லாக தவிர்த்துலாம். நீங்கள் வந்து 20 ரூபா வாங்கி திருப்பி கொடுக்குறவங்களுக்கு வந்து அவங்களே கொடுத்தாலும் அவங்க இப்போ நீங்கள் வரவங்க கொடுத்தா 20 ரூபா கொடுங்க. மற்றபடி இன்னைக்கு வராத பாட்டில் நேற்று போட்ட பாட்டில் டேட் முடிஞ்சிச்சு, டேட் போட்டு கொடுக்கல, நேற்று பாட்டில் கொடுத்தா 10 ரூபா கொடுங்க. அப்போ அப்படிங்கிற வந்து பிளாஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எடுத்துக்கலாம் நல்லா இல்லை கை நல்லா வச்சுட்டு பேசிட்டு கவனம் வேலை மக்களே. இங்கே இறங்கும்போது பார்த்தீங்கன்னா நல்ல தோல் பாறை வந்து நிறைய அளவுக்கு தோல் பிடிச்சி அது கொஞ்சம் பார்த்து நம்ம தான் இறங்கும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வரும்போது மழைலாம் இல்லாதப்போ வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். 4:25 வந்து ஒரு 500 படிக்கிட்டு வந்துட்டு 500 படிக்கிட்டு தான் இருக்குது. பார்ப்பா நம்ம தெரியல நான் அட்டகாசம் பண்ண நல்லா தெரியுது. அதான் பயணங்கள் முடிய போகிறது. இந்த மலை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த கேப் இருக்கு பாருங்க, இந்த வேறு மாதிரி பாருங்க. அந்த கேப் மேலே மேலே ஏறிடும் பார்த்தீங்க. அது இறங்குது ஏறினது வந்து மலை சுற்றி தான் போயிருக்கும். அது கலப்பா அது இன்னும் ரொம்ப சுற்றி போயிட்டு அந்த பாறைக்கு பின்னாடி பார்லர் வந்து கலப்பா ஏறினது பார்த்தீங்கன்னா இந்த வழியாக அப்படி ஏறி இந்த மலை ஒரு ரவுண்ட் அடிச்சு அந்த கோயில் அந்த பக்கமாக தான் மேலே இருக்கும். இறங்குள்ள இந்த கேப் ஏறி பிடிக்கல இருக்கும் பார்த்துங்க. சரியான எக்ஸ்பீரியன்ஸ். யாரெல்லாம் சொல்லுங்க நினைக்கிறீங்களோ வந்துங்க. பயமாக இருக்கிறவங்க கீழே பார்க்காம மேலே இருக்கும். எனக்கே பயமாக தான் இருக்கும். நானே ஏறிட்டு பாருங்க நம்ம நல்லது தான் ஏறினேன். ஆனால் கீழே திரும்பி பார்க்காம ஒரு செகண்ட் கூட எப்படி இருக்குன்னு திரும்பி பார்க்கலாம். ஒரு கிளம்பணும் அதே இடத்துக்கு வந்துட்டோம். இந்த பயணம் விட முடியுது. வீரபத்திர கோயிலை போயிட்டு அன்னதான் சாப்பிட்டு அம்மா பாப்பா எல்லாத்தையும் கூட்டிட்டு கிளம்பிடுங்க. கடலை கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கம்மியாக இருக்குது சாப்பிட்டுக்கோம் இனியா அந்த பயணத்தை முடிக்க முடியாது. நன்றி சந்ததி வந்து பார்த்தீங்கன்னா 21 நடந்து சூப்பராக நடக்குது. பக்தர்களே வந்து காணிக்க கொடுத்து மனதை நடத்திட்டு இருக்காங்க. இது ரொம்ப சூப்பராக. இந்த காட்டில் வந்து சாப்பாட்டுக்காக வந்து யாரும் காத்துக்கிற மாதிரி தான் இருக்கும். இது வந்து உங்களுக்கு சார் வந்து சூப்பருங்க.